மை சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் நல்ல ஒரு பளிச்சின்னு ஒரு க்ளோ கிடைக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் பேக் தான். நம்ம ஒர்க் போயிட்டு வந்துட்டு ஃபேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை விட ரொம்ப ரொம்ப குயிக்காக ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு, மசாஜ் கூட இல்லைங்க, க்ளீனப் பண்ணிவிட்டு இது ஒரு பேக் போட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நம்ம வந்து எங்கே காமிச்சிக்கலாம். அந்த சிம்பிளான ஒரு இது என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து சிம்பிளான ஒரு பேக் போட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணிக்கலாம். அந்த க்ளோ பேக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ், நான் ஒர்க் போயிட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷே பண்ணலை, உங்களுக்காக தான் எவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காய்ச்சாத பால் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இந்த காய்ச்சாத பாலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீனப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மெயின் 2 பொருள் ஆலோவேரா ஜெல், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் தேன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்ல தேனாக வாங்கி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்காகட்டும் இல்லை இந்த மாதிரி மேக்கப்புக்காகட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 3 பொருள் தான், தேங்காய் எண்ணெய், ஆலோவேரா ஜெல், தேன், அதுக்கப்புறம் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிளென்சிங் மில்க் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பாலில் வந்து கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பாலில் நார்மலாகவே வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் பால் காலையில் டைம் ஆகட்டும், நம்ம டீக்கு எப்படியும் பால் இல்லாமல் டீ வைக்க போகிறதில்ல. காலையில் டைம் வந்து கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க போனீங்கனாலே வந்து ஃபேஸில் இருக்கிற அந்த பிளாக்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்ல க்ளீனப்பாக இருக்கும் ஸ்கின்னு. இந்த பாலில் வந்து அவ்வளோ அழுக்கெல்லாம் ஃபுல்லாக கழுத்தில் அந்த மாதிரி இருக்கிற அழுக்கெல்லாமே எடுத்துரும். நம்ம மில்க் போதும், மெனக்கெட்டு கிளப்சிங் தான் வேணும் அப்படின்னு இல்லை. இந்த பால்லேயே நல்ல ஃபேஸ் வந்து க்ளீனப் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு காட்டன் இருந்துச்சுன்னா காட்டனில் டிப் பண்ணிட்டு கூட தேய்க்கலாம். பாருங்கள், பாலில் நீங்கள் ரொம்ப பளிச்சுன்னு இருப்பீங்க. நிறைய பேர் கேட்பீங்கள்ல பால்லையே மூஞ்சி கழுவுனீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும் ஸ்கின்னு. நான் வந்து நிறையா கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனால ஃபேஸ் வந்து மெயின்டைன் பண்ணல. பாருங்கள், தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு பிளாக்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே இருக்குது. 10 to 15 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. இந்த கண்ணுக்கு கீழே, இந்த வாய்க்கிட்ட அந்த மாதிரி இருக்கிற ஏரியா அதெல்லாம் கொஞ்சம் பிளாக்ஸாக இருக்குது. எப்போவுமே எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அந்த மூக்குக்கிட்ட அதை மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணணும் இல்லை, கிளென்சிங் வந்து நார்மலாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காய்ச்சாத பாலில் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல காட்டன் துணி எடுத்துட்டா அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ 10 to 15 நிமிஷம் மசாஜுக்கு அப்புறம் நான் தொடச்சிக்கிறேன். இந்த பால்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண லுக் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் ரிசல்ட்டு. நீங்கள் வந்து டெய்லியுமே இந்த பாலில் இந்த மாதிரி ஒரு கிளென்சிங் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீனப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது நம்ம பேக் பார்த்துடலாம். பேக்குக்கு சேம் இன்றைக்கும் நானே வீடியோ எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் ஹிமாலயா என்ன ப்ராடக்ட்னாலும் ஓகே, வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து ப்ளம்மில் தான் எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான், நல்ல செக்கு தேங்காய் எண்ணெய்னா ஓகே. தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேன் தான். தேன் வந்து இன்றைக்கி நான் வந்து ஆக்சுவலாக வந்து தனியாக வாங்கின கொம்பு தேன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கு. தேன்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து இது 2 to 3 நிமிஷம் கூட ஆகாதுங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேக்கு. ரொம்ப கிளாஸி ஸ்கின்னு, க்ளோவாக இருக்கும் ஸ்கின் உங்களுக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து நான் நைட் டைமில் பண்ணிங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து லுக் வைஸாக ரொம்ப அழகாக இருப்பீங்க. பாருங்கள், தேய்க்கும் போது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஸ்கின்னு.
நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, தேன் சேர்த்துலாமான்னு. தேன் தாராளமாக ஃபேஸ்க்கு சேர்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து மசாஜ் எதுவுமே தேவையில்லை, சும்மா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் இருந்துச்சுன்னா அதுவும் இதில் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து அவ்வளோக்கு இது கூட மிக்ஸ் பண்ண மாட்டேன். இந்த தேனும் இந்த கற்றாழை ஜெல் தேங்காய் எண்ணெயிலேயே நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். மீதி இருந்துச்சுன்னா கை அந்த மாதிரிலாம் தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். இது வந்து ஒரு 15 மினிட் அப்படியே வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் காஞ்சிருச்சு. நான் வந்து தொடச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் தொடச்சிட்டேன். எவ்வளோ க்ளோவாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கின் ஆகட்டும் கையாகட்டும். கை வந்து இன்னும் நல்லா துடைக்கல, ஆனாலும் வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் பண்ணி நம்மளும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் நிறைய வீடியோ நான் போடுறேன். ரொம்ப சிம்பிளாக தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மசாஜிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்கினாலும் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா க்ளோவாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணி நம்ம ரொம்ப அழகாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன். பாய்.